நம்ம மூவிஸ்ல நான் கேட்டிருப்போம் எனக்கு இன்னொரு முகம் இருக்குன்னு. ஆனா உண்மையாவே எட்வர்ட் மொர்டாக் சொல்ற இவருக்கு இவரோட தலைக்கு பின்னால இன்னொரு முகம் இருந்திருக்கு. இவரை பத்தி டீடைல்ஸ் கிளியரா கிடைக்கல. ஆனா 1800ல இங்கிலாந்துல வாழ்ந்தவர் தான் எட்வர்ட். இவரோட அப்பா பெரிய பணக்காரர், அதனால இவருக்கு கலைகள்ல ஆர்வம் அதிகமா இருந்தா சொல்லப்படுது. ஆனா இவரோட அந்த இன்னொரு முகம் இவரை நிம்மதியா இருக்க விடல. இவருக்கு அந்த முகம் கெட்ட விஷயங்களை செய்ய சொன்னதாவும், அந்த முகம் சிரிக்கிறதாவும், சில நேரங்களில் அழுகிறதாவும் சொல்லி இருக்காரு. அப்படி எட்வர்ட் என்ன சொல்லி இருக்காருன்னா, அந்த முகம் என்னோட தூக்கத்தை திருடுது, அது எனக்கு தீய விஷயங்களை மட்டும் தான் கிசு கிசுக்குதுன்னு சொல்லி இருக்காரு. அதனாலே இவருக்கு மனம் தளர்ந்து போயிருக்கு. இவரோட இன்னொரு முகத்துக்கு மனநலக்கேடு ஏற்பட்டதால இவரை அந்த முகம் தற்கொலை பண்ண வச்சிருக்கு. அவர் தற்கொலை பண்றதுக்கு முன்னுக்கு எழுதின கடிதத்துல என்னோட சேர்த்து அந்த முகத்தையும் புதைச்சிருங்க, அது இன்னும் என்னோட வாழ்க்கையையும் மரணத்தையும் துன்புறுத்துன்னு சொல்லியிருக்காரு. ஆனா எட்வர்டோட வாழ்க்கை இன்னைக்கு வரைக்கும் ஒரு விவாதத்துக்குரிய விஷயமா தான் இருக்கு. இவரை பத்தி நீங்க நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இப்படி மிஸ்டியான ஸ்டோரிஸ் பத்தி தெரிஞ்சுக்கொள்ள மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you again guys.